Hello guys, welcome back to another new video and wish you all a very happy new year. The channel in the year la நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய first video இதுதான். So keep supporting the channel and இந்த வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே thanks. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TDR Nova அப்படினு சொல்லக்கூடிய ஒரு டைனாமிக் EQ பத்தி பார்க்க போறோம். So இன்னைக்கு வீடியோல டைனாமிக் EQ னா என்னது, அதை எப்படி யூஸ் பண்றது and இந்த free plugin-ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படினு நம்ம டீடைலா பார்க்க போறோம். So without further ado நம்ம வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈக்குவலைசேஷன், கம்ப்ரெஷன் ஒரு மல்டிபேண்ட் கம்ப்ரெஷன் இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோன்னு அந்த சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒரு டைனாமிக் EQக்கும் ஒரு ரெகுலர் EQக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலர் EQ எடுத்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5Kல ஒரு 3 dB நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 5Kல ஒரு 3 dB இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ட்ராக் உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக அது அப்ளை ஆகும். பட் அதே இது ஒரு டைனாமிக் EQ எடுத்திங்கன்னா அதே ஒரு 5K ஒரு 3 dB நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 3 dB இன்க்ரீஸ் நீங்கள் டைனாமிக்காக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ். இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆடியோ ட்ராக் இருக்குது, ஒரு அக்கோஸ்டிக் கிட்டார் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சடனாக உங்களுக்கு ஒரு 5K ஒரு ஜம்ப் இருக்குது சில பார்ட் ஆஃப் த சாங்கில். ஸோ அதனால் உங்களுக்கு மெலடி மாஸ்க் ஆகுது ஒரு சம்மத இன்ஸ்ட்ருமெண்ட் மாஸ்க் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கம்ப்ரெசர் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். வென்எவர் அந்த 5K அந்த த்ரெஷ்ஹோல்ட் தாண்டும் போது மட்டும் அந்த கம்ப்ரெசர் ஒர்க் பண்ணி அதை அட்டென்யூட் பண்ணும் ஆர் எக்ஸ்பேண்டும் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ த்ரூ அவுட் த சாங் பார்த்தீங்கன்னா அந்த 5Kல உங்களுக்கு 3 dB அப்ளை ஆகாது. எப்பப்பெல்லாம் அந்த த்ரெஷ்ஹோல்ட் தாண்டி போதோ அந்த பர்டிகுலர் 5K அப்போ மட்டும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கம்ப்ரெஷன் ஒர்க் பண்ணி உங்களுக்கு அட்டென்யூட் பண்ணி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபேண்ட் கம்ப்ரெஷன் அண்ட் டைனாமிக் EQ. ஸோ இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபேண்ட் கம்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸில் நீங்கள் கம்ப்ரெஷன் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த வகையில் யூஸ் பண்ண முடியும். பட் அதே இது பார்த்தீங்கன்னா டைனாமிக் EQல நீங்கள் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ்லேயே நீங்கள் நாட்ச் ஃபில்டர் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மட்டும் நம்ம நேரோ டவுன் பண்ணி அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபேண்ட் கம்ப்ரெஷனில் பண்ண முடியாது. அடுத்தது டைனாமிக் EQல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் ஒரு ஆடியோ மெட்டீரியலில் அதை எப்படி சவுண்ட் பண்ணுது அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த இன்டர்ஃபேஸ் பற்றி சொன்னோன்னா ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ஈஸி டு யூஸ் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கும். லாஜிக் EQலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ எனி ஃபுல்லி பேராமெட்ரிக் கிராஃபிக் EQ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். கீழே பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவல் நம்மளோட ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே இருக்குது. 10 Hz to 40 kHz இங்கே இருக்குது. அண்ட் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளஸ் 12 dB நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே இது மைனஸ் 12 dB நீங்கள் அட்டென்யூட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் அது கீழே உங்களுக்கு 4 பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்னேபிள் ஆர் டிசேபிளும் பண்ணிக்கலாம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி பேண்டை நீங்கள் சோலோவும் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பேண்ட் நீங்கள் வேரியஸ் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கும் நீங்கள் அதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேண்டில் தான் நீங்கள் இருக்கணும்னு கிடையாது. ஸோ இது ஒரு அனதர் டிஃப்ரென்ஸ் நம்மளோட மல்டிபேண்ட் கம்ப்ரெசருக்கும் டைனாமிக் EQக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மல்டிபேண்ட் கம்ப்ரெசரில் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி பேண்ட் இன்னொரு ஃப்ரீக்வன்சி பேண்ட் தாண்டி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம அதை நேரோ பண்ணிக்கலாம் ஆர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ ஷெல்ஃபிங் அண்ட் ஹை ஷெல்ஃபிங் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அதே இது நாட்ச் ஃபில்டரும் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஃப்ரீக்வன்சி நீங்கள் செலக்ட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரீக்வன்சி நீங்கள் கெயின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நாப் இங்கே தனியாக இருக்குது. அதே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஹை பாஸ் ஃபில்டர் அண்ட் லோ பாஸ் ஃபில்டர் இருக்குது. அண்ட் ஈச் ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 72 dB வரைக்கும் உங்களுக்கு ஸ்லோப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்டரேஷன் இதில் பண்ண முடியும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் செக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ரெசர் செக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஷ்ஹோல்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் நம்மளோட த்ரெஷ்ஹோல்டு நம்ம செட் பண்ணுவோம். அதே இது நம்மளோட ரேஷியோவும் இங்கே நம்ம செட் பண்ண முடியும். அண்ட் அஸ் யூஷுவல் கம்ப்ரெசரில் பார்க்குற மாதிரி அட்டாக், ரிலீஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மல்டிபேண்ட் கம்ப்ரெசருக்கும் இந்த டைனாமிக் EQக்கும். ஸோ நம்ம ஒரு நாட்ச் ஃபில்டர் மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கூட நம்ம கம்ப்ரெசர் செலக்ட் பண்ணி நம்ம அந்த வகையிலையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே வேர்சடைலான ரொம்பவே ஃபோக்கஸ்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளக்இன் இது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரை மிக்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பேரலல் டைனாமிக் ஈக்குவலைசரில் பேரலல்ன்ற விஷயம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ட்ரை மிக்ஸ் உங்களுக்கு 100% போனீங்கன்னா ட்ரை மிக்ஸ், அதே இது 0% போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெட் மிக்ஸ். ஸோ வெட் மிக்ஸ் ட்ரை மிக்ஸ்னால் பேசிக்காக வெட் மிக்ஸ்னால் ப்ராசஸ் சிக்னல். ஸோ என்னென்ன இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அவுட்புட்டில் எஃபெக்ட் ஆகும். அதே இது நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் 100% இது பண்ணிங்கன்னா ஒன்லி ட்ரை மிக்ஸ், அதாவது எந்த ப்ராசஸ் இல்லாமல் அதை மட்டும் நம்ம கேட்க முடியும்.
அண்ட் நீங்கள் வந்து அதை பிளெண்டும் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ப்ராசஸ் சிக்னல் வந்து ட்ரை மிக்ஸோட உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆகணும் அப்படின்றது நம்ம வந்து இன்டர்னலாகவே இங்கே வந்து நம்ம பேரலாக இதை பிளெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் கெயின் இருக்குது. ஸோ அவுட்புட் கெயின் வந்து நம்ம இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. ஸோ இதை வந்து நம்ம ட்ராக்கில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த வீடியோவில் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு குட் செட் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் ஆர் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நம்ம பண்ணுற ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு கிளியராக கேட்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு அக்கோஸ்டிக் கிட்டார் பிக்கிங் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த நோவாவோட ப்ளக்கின் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்டிகுலர் லூப் வந்து நம்ம கேட்டுடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கிட்டார் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கம்ப்ரெஸ்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஓவர் கம்ப்ரெஷன்றனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ரீக்வன்சிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸ்பெஷலி இந்த ஸ்டார்ட் ஆஃப் த லூப்பில். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த லோ ஃப்ரீக்வன்சி செக்ஷன் பேண்டுக்கு போயிட்டு நம்ம வந்து இதில் வந்துட்டு கம்ப்ரெசர் நம்ம வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து நாட்ச் ஃபில்டர் வந்து லோ ஷெல்ஃப்க்கு போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு பிக்கிங் டைப் ஆஃப் பிளேயிங்கிறனால நிறைய டிரான்சிஷன்ஸ் இருக்கனால அட்டாக் வந்து இன்னுமே கூட நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ஆக்கிக்கலாம். ஸோ இந்த டிரான்சிஷன்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும் கம்ப்ரெஸர். அண்ட் கொஞ்சம் ஸ்னாப்பியாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ரிலீஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இமீடியட்டாக கம்ப்ரெஸர் ஒர்க் பண்ணி முடிஞ்ச உடனே நார்மல் ஸ்டேட்டுக்கு இமீடியட்டாக வந்துடும். ஸோ இங்கே கேட்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோல்டாக இருக்குது. அதே இது நம்ம லோ மிட்ஸுக்கெலாம் போகும்போது டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த லூப் வந்து அந்தளவுக்கு வந்து கம்ப்ரெசர் வந்து ரொம்ப ஹெவியாக ரியாக்ட் பண்ண மாட்டேது. அதே இது நம்ம வந்து ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். இதோட கொஞ்சம் பிரைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி பேண்டுக்கு போயிட்டு இதில் வந்துட்டு ஒரு கம்ப்ரெசர் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் இதில் வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ற விஷயத்தோடு நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ரேஷியோ வந்து 2:1. ஸோ அதே இது நம்ம வந்து 1 கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா இது வந்து எக்ஸ்பேன்ஷன் நம்ம ஆகிடும். ஸோ நம்மளோட ஐக்கானே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேலே ஒரு நாட்ச் மாதிரி வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் மோடில் இருக்கும். ஸோ அதே இது நம்ம 1க்கு மேலே போனோம்னா பார்த்திங்கன்னா கீழே வந்துடுச்சு அந்த நாட்ச்சு. ஸோ இப்போ வந்து கம்ப்ரெஷன் மோடில் இருக்குது. ஸோ 1க்கு கீழே வந்துடலாம். அண்ட் இப்போ நம்ம த்ரெஷ்ஹோல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்தளவுக்கு நம்மளுக்கு அட்டாக் வேணும். அட்டாக் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதே இது ரிலீஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட மெயினாக நான் சொல்ல வேண்டியது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஷுவலாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்காம நீங்கள் வந்து த்ரூ இயர் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா விஷுவலாக பார்க்குறது கொஞ்சம் அந்தளவுக்கு கிளியராக நம்மளுக்கு வந்து ஒரு பிக்சர் கிடைக்காது. ஸோ இது வந்து சவுண்ட் நம்ம ரிலேட் பண்ணுறதுனால டெஃபினட்டாக வந்து த்ரூ ஹியரிங் மட்டுமே இந்த நாப்ஸ் நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள், நாட் த்ரூ த விஷுவல் ரெஃபரன்ஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் வந்து டிஸ்பிளே கூட ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு விஷுவல் இல்லாமல் நீங்கள் வந்து மேனுவலாக ஒர்க் பண்ணுறது மட்டும் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இப்போ பைபாஸ் பண்ணி கேட்போம். ஃபஸ்ட்டு வந்து விதவுட் ப்ராசஸிங் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ
பார்த்திங்கன்னா ஓவராலாக இருக்கக்கூடிய அந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ் இன்னுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹை ஃப்ரீக்வன்சிஸ் இன்னும் கூட கொஞ்சம் பிரைட் பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வகையில் நம்ம வந்து டெஃபினட்டாக இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ளகின் தான் இது. நெக்ஸ்ட் வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா சைட் செயினிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நோவாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைனாமிக்காக நம்ம வந்து வேரியஸ் ஃப்ரீக்வன்சிஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பேரலல் அப்படின்ற விஷயத்தை வச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளோட ப்ராசஸ் சிக்னல் வந்து ட்ரை சிக்னலோட பிளெண்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். தேர்ட் இருக்கக்கூடிய மெயினான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நோவா பொறுத்த வரைக்கும் சைட் செயின் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த சைட் செயினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்புட் அதில் கொடுத்தோம்னா அந்த இன்புட் வச்சு இந்த பர்டிகுலர் ஈக்கு வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் வேரியஸ் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ட்ராக்கில் வந்துட்டு பேஸ் கிக் அந்த மாதிரி வேரியஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிக் ப்ளே ஆகும்போதுலாம் பேஸ் வந்து ஓரளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் அட்யூனேட் ஆனால் இன்னும் கூட வந்து அந்த கிக் வந்து கொஞ்சம் மிக்ஸில் வந்து வெளியே தெரியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ளகின் ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து மேலே போனீங்கன்னா சைட் செயின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோவில் போனீங்கன்னா நம்மளோட கிக்கோட இன்புட் வந்து அதில் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிக் எப்போலாம் ப்ளே ஆகுதோ அப்போல்லாம் வந்து நம்மளோட ஈக்குவலைசர் வந்து இங்கே ரியாக்ட் ஆகும். அதாவது இந்த ப்ளகின் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு அந்த கிக் ஃப்ரீக்வன்சிஸில் இருக்கக்கூடிய சில ஃப்ரீக்வன்சிஸ் வந்து அட்னேட் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும் பேஸ் ட்ராக்கில். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளோட லோ ஃப்ரீக்வன்சிஸ் போயிட்டு இங்கே வந்து நம்மளோட த்ரெஷ்ஹோல்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நாட்ச் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அதோட பேண்ட்வித் வந்து நல்லாவே வந்து நேரோ பண்ண முடியும். ஸோ இன்னுமே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மட்டும் நம்மளை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இதில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நாட்ச் ஃபில்டர் இருக்குனால அது ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் பேண்ட் மட்டும் நம்ம சோலோ பண்ணி கேட்போம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட கிக் வந்து இன்னுமே கூட கொஞ்சம் ப்ராமினெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம மெயின் மிக்ஸோட பிளெண்டும் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ப்ராமினெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது பண்ணுறனால நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிக் கட் த்ரூ பண்ணல மிக்ஸில் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இமீடியட்டாக கிக்கோட கெயின் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். கிக்கில் வந்து ஒரு கம்ப்ரஸர் ஆட் பண்ணுவோம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்டர்னேட் பண்ணுறதுனால நம்மளோட ஹெட் ரூமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மிக்ஸில் வந்து இன்னும் கூட நம்ம வந்து பர்சீவ்ட் லவுட்னஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை பைபாஸ் பண்ணி கேட்போம் எப்படி இருக்குது கிக் அண்ட் பேஸு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே கிக் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அதோட பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிளியராக கேட்குது. அண்ட் அதே சமயத்தில் பேஸை வந்து நல்லாவே கட் த்ரூ பண்ணிகிட்ருக்கு. இதே இது நம்ம ஹை ஃப்ரீக்வன்சிஸ் வச்சோ நம்ம வந்து அதை எக்ஸ்பேண்டும் பண்ண முடியும் பர்டிகுலர் பேஸ் ஃப்ரீக்வன்சிஸில். ஸோ அதுக்கு நம்ம 2K கிட்ட போயிட்டு அண்ட் நம்மளோட த்ரெஷ்ஹோல்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட ரேஷியோ வந்து 1 கீழே தந்துடலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்பேன்ஷன் மோடில் இருக்கும். ஸோ கிக் அண்ட் பேஸ் மட்டும் நம்ம கேட்டு பார்ப்போம் எப்படி ரியாக்ட் பண்ணுறது ரெண்டோன்னு.
ஸோ பார்த்திங்கன்னா கிக் நல்லாவே ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த பேஸோட ஃப்ரீக்வன்சியும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அட்டனேட் பண்ணாமல் எங்கெங்கெல்லாம் கிக் ப்ளே ஆகுதோ அங்கே மட்டும் அழகாக அட்டனேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கிக் பேஸ் இல்லாமல் ஸோ எனி இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேர் வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் சின்த் சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது தவிர நமக்கு நோவா யூஸ் பண்ணி வந்து டிஎஸ்ஆராக யூஸ் பண்ணலாம். ஸோ டிஎஸ்ஆர் பார்த்திங்கன்னா வோக்கல்ஸில் வந்துட்டு எப்போல்லாம் அந்த சிப்லன்ஸ் அந்த சவுண்ட்லாம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு அதை அட்மிட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த நோவா செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும். அண்ட் நான் உங்ககிட்ட சொல்கிற வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பிகாஸ் நம்மகிட்ட இந்த டூல்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லா ட்ராக்ஸ்க்கும் அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்தெந்த ட்ராக்ஸுக்கு நமக்கு வந்து தேவை இருக்குது, எந்தெந்த ட்ராக்ஸ் வந்து மற்ற ஃப்ரீக்வன்சிஸோட மாஸ்க் பண்ணுது, அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டுட்டு த்ரூ இயர் வந்து நம்ம வந்து எந்த ஒரு ப்ளக்கினும் யூஸ் பண்ணுறது எப்பவுமே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் உங்கள் மிக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ளக்கின்ஸ் வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரியும் இருக்காது. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி டெஃபினட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஐம் ஷுர் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல் டூலாக இருக்கும்னு. ஸோ கைஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நம்புறேன். எனி காமெண்ட், சஜஷன்ஸ் இல்லை டவுட்ஸ் இந்த வீடியோ பற்றியோ இல்லை ப்ரீவியஸ் வீடியோஸ் பற்றியோ வந்துச்சுன்னா நீங்கள் வந்து காமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூட நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அது பற்றியான டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் பி கைண்ட். பை.